முகமது இப்னு வில்லியம். துகுதஃபு அம்ஜத்து இப்னு, இப்னுடைய அம்ஜா போக்கப்படும். இந்த இடத்துல இப்னுன்னு இருக்கும், இந்த அம்ஜா போக்கியிருக்காங்க, இந்த அம்ஜாவை போக்கப்படும். இதா ஜா சிஃபத்தின் அலமி, அலமுக்கு சிஃபத்தாக வந்தால் முலாஃபின் இணைக்கப்பட்ட நிலையில், இலா இஸ்மி அபிஹி அவனுடைய தந்தையின் பெயருடன் இணைக்கப்பட்ட நிலையில் அலமுக்கு சிஃபத்தாக வந்தால் இந்த அம்ஜாவை போக்கப்படும். போக்கப்பட்டு முகமது இப்னு வில்லியம், இந்த இப்னு உள்ள அம்ஜாவை போக்கப்படும். உதாரணமாக முகமது இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிஃப். இப்போ முகமது மௌசூஃபு, இப்னு வந்து சிஃபத்து முலாஃபு, அப்துல்லா முலாஃபுலை முலாஃபு. அப்போ இப்னுங்கிற வார்த்தை வந்து அது சிஃபத்தாக இருக்கிறதுனாலையும் முலாஃபா இருக்கிறதுனாலையும் இதில் உள்ள அம்ஜாவை போக்கியிருக்காங்க. போக்கிட்டு முகமது இப்னு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இஸ்தரத்து சரித்திரப்படும் அந்த தக்கூன கலிமாத்து சலாசு, 3 கலிமாக்களும் ஆகுவதை சரித்திரப்படும். சத்திரின் வாஹிதின் ஒரே கோட்டிலே ஆகுவதை சரித்திரப்படும். இதா ஜா பவுலுகா, இதா ஜா வந்தால் பவுலுகா அவற்றில் சில வந்தால் சத்திரின் ஒரு கோட்டிலேயும், பவுலுகா அவற்றில் சில வந்தால் சத்திரி ஆகரி வேறொரு கோட்டிலும் வந்தால் குத்திபத்து எழுதப்படும். கலிமாத்து இபுங்கிற கலிமா எழுதப்படும். பி ஹம்ஜத்தின் அம்ஜாவை கொண்டு எழுதப்படும். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ உதாரணமாக முகமது இப்னு அப்துல்லா அப்படின்னு இருக்குது அப்படின்னா, இங்கே உதாரணம் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக ஹசன் இப்னு அலி, ஹசன் இப்னு அலிங்கன்னு ஒரே கோட்டில் ஒன்றா இருக்கணும். 3 கலிமா இருக்குது, இங்கே 3 கலிமான்னு சொல்லியிருக்காங்களா. சலாசத்து கலிமாத்து சலாசு, ஹசன் ஒரு கலிமா, இப்னு ஒரு கலிமா, அலி ஒரு கலிமா. இந்த 3 கலிமாவும் ஒரே கோட்டில் இருக்கணும். பாதி கலிமா முன்னாடியும் பாதி கலிமா பின்னாடியும் வந்தால் அப்போ வந்து இப்னு வந்து அம்ஜாவை எழுதிடுவாங்க. ஒரே கோட்டில் வந்தால் அம்ஜாவை எழுத மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஹசன் இப்னு அலி இருக்குது, இந்த இடத்துல அலிஃபை எடுத்தாச்சு. ஏன்னா இது 3, இது ஒரு கலிமா, இது ஒரு கலிமா, இது ஒரு கலிமா, 3 ஒரே கோட்டில் வர்றதுனால. ஆனால் இப்போ கொஞ்சம் நிர்பந்தமாக கீழே எப்படி எழுதணும்னு வச்சுங்க, எழுத்து இடம் பத்தாமல் ஹசன் இப்னு அலி. இப்போ இந்த இடத்துல அலிஃப் அம்ஜா போட்டுருணும், ஏன்னா அலிங்கிற வார்த்தை பின்னாடி போயிடுச்சு, ஒரே கோட்டில் வரணும். இங்கே ஹசன் இப்னு அலி, இங்கேயும் அம்ஜா வச்சுருக்குறோம். ஏன் வச்சுருக்குறோம், இது ஒரு கோட்டிலையும் இது ஒரு வரியிலையும் இருக்குது. அப்போ 3 கலிமாவும் ஒரே வார்த்தையில் இருந்தால் தான் அலிஃபை போக்குவாங்க. கீழே இறங்கிட்டாலோ முன்ன பின்ன ஆகிட்டாலோ அலிஃபை போக்க மாட்டாங்க. அதுதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. வலா துகுதஃபு போக்கப்படாது ஃபி மிஸ்லி ஹாமித் இப்னு ஷைக் இப்ராஹிம், இது போன்ற இடங்களில் இந்த வார்த்தை போன்ற இடங்களில் போக்கப்படாது. இல்லை அன்ன ஏனெனில் இப்னுங்கிற வார்த்தை லம் யக்க நிகழவில்லை. பைன அலமைனி 2 பெயர்களுக்கு மத்தியில் நிகழவில்லை. சைகுங்கிறது பேர் இல்லை, மதிப்புக்குரிய அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். அப்போ ஹாமித் இப்னு சைகுங்கிற வார்த்தை உள்ளே நுழைஞ்சதுனால அங்கே அலிஃபை போக மாட்டாங்க. ஹாத்தி கொண்டு வா, அஸ்மாலாத்தியா பின்வரக்கூடிய இஸ்முகளுக்கு ஜம்முவை கொண்டு வா. முஸ்ஹப் குரான், ஃபினா முற்றம், நசாத்து வளர்ச்சி செயல்பாடுகள் அந்த மாதிரி அர்த்தம். ஜானிப் ஓரம். ஹாத்தி மாலியை கொண்டு வா. யவுபாவுடைய மாலியை கொண்டு வா. உதுகுல் நுழை குள்ள கலிமத்தை எல்லா கலிமாவும் நுழை. மிம்மா ஒன்றிலிருந்து அயோத்தி அது வரும். ஜும்லா முஃபீதா மிம்மா யோத்தி வந்து பின்வரக்கூடிய எல்லா கலிமாக்களும் நுழையை ஜும்லா முஃபீதாவிலே நுழை. அஜப ஆச்சரியமடைந்தான். அஸ்னா அலைஹி புகழ்ந்தான். முசாபுனா அடைந்திருக்கிறான், காயம்பட்டிருக்கின்றான் அந்த மாதிரி அர்த்தம். மசாலிக்குல் அருளி மகாரிபுகா, மசாரிக்குனா கிழக்கு, அருள்னா வந்து பூமி, மகாரிபுகா அது மகாரிப்னு மேற்கு, ஹானா அதனுடைய அந்த பூமியுடைய மேற்கு. அப்போ பூமியுடைய கிழக்கு பூமியுடைய மேற்கு அப்படின்னா உலகம் முழுசா அப்படின்னு அர்த்தம். அஸ்பக காலையிலானான், வலவு தனி அர்த்தம் வைக்க முடியாது, சர்த்துடைய அர்த்தம். ஹுனையத்தின் சமீபமாக, சற்று நேரத்தில், சிறிது நேரத்தில் அந்த மாதிரி. அவுசக நெருங்கினான் அப்படின்னு அர்த்தம்.
மா நக்கிரத்து தாமம் உபுகா அந்த பாடத்தில் படித்தோம்ல இல்லையா அம்ரின் மா அப்படின்ட்டு அந்த மா இதை பயன்படுத்தி வாக்கியங்களை வந்து உண்டு பண்ணு அப்படின்னு அர்த்தம். அடுத்து 18ஆம் பாடம். ஓகே, இந்த பாடம் இதோடு முடியுது. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.